அத்தியாயம் 8. வீட்டினுள் நுழைந்த ஆதி திவி நந்துவுக்கு ரசகுல்லா ஊட்டிவிட, நந்து திவிக்கு ஸ்வீட் ஊட்டிவிடுவதை பார்த்து, கொடுத்து வச்சவன் நந்து என்று நினைத்துக்கொண்டு அவளை சீண்டும் விதமாக, ஏன் மேடமுக்கு இன்னும் குழந்தைன்னு நினைப்போ? ஊட்டி விடாம அவங்களுக்கா சாப்பிட முடியாதா என்று வினவ, இதற்காகவே காத்திருந்தது போல திவி வந்து, நாங்க அப்படிதான் எப்பவும் சாப்பிடுவோம், உங்களுக்கு ஏன் போறாம என்று வினவினாள். ஆமா ஆமா, இவளுக்கு ஊட்டி விடவும் இவ ஊட்டி விடுறத சாப்பிடவும் 100 பேர் கியூல நிக்கிறாங்க பாரு, போராமப்பட என்று ஏளனமாக கேட்க, என்ன கணக்கெடுத்துட்டு வந்த மாதிரி பேசுறீங்க, இதுதான் வேலையா என்று அவனை வெறுப்பேற்ற அவன், ஏய் உன்ன என்று ஆதி அவளை நெருங்கிய வேளையில் சரியாக அவனுக்கு போன் கால் வர, அவன் அவளை முறைத்தபடி அதோடு விட்டுவிட்டு மாடிக்கு சென்று விட்டான். அவளும் ஆதியை முறைத்துக்கொண்டே சென்று நந்துவிடம் மீண்டும் ஒட்டிக்கொண்டாள். இவர்களின் சண்டையை பார்த்த ஒவ்வொருவரின் மனநிலையும் வெவ்வேறாக இருந்தது. அபி அரவிந்திடம், ஏதோ சும்மா கலாட்டா பண்ண ஆரம்பிச்ச பேச்சு, ஏனோ சண்டையில முடிஞ்ச மாதிரி இருக்கு என்று அரவிந்தை பார்க்க, அவனோ ஏதோ சரியில்லை என்றான். அனு அமுதாவிடம், அம்மு காலையில திவ்யா அண்ணா திட்டுனான்ல, அதனாலதான் இப்ப திவ்யா அண்ணா கிட்ட இப்படி பேசிட்டாளா என்று வினவ, ஒருவேளை இருக்கலாம், அவளுக்கு அந்த கோபமா கூட இருக்கும் என்று அமுதாவும் கூறினாள். சந்திரமதியோ தன் கணவரிடம், ஏங்க ஆதி திவ்யா அடிச்சத மனசுல வச்சுட்டு தான் இப்படி பேசுறாளோ? அவ கோபப்பட மாட்டாளே, ஆனா இப்போ அவன் விளையாட்டுக்கு சொன்னதை கூட ஏன் இப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டா என்று பாவமாக வினவ, சந்திரசேகரோ, ஏமா உன் பிள்ளைக்கு மட்டும்தான் கோபம் எழுதி வச்சிருக்கா? ஆதி அவளை அடிச்சு என்னவெல்லாம் பேசியிருக்கான்னு உனக்கு தெரியாதா? இல்ல உன் பிள்ளைங்கிறதால மறந்துட்டியா? நாம அவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு வார்த்தை திவிக்கிட்ட மன்னிப்பு கேட்கல, ஆனா அவளை சீண்டி பேச மட்டும் தெரியுதா? அவ நமக்காக தான் இதோட விட்டிருக்கா, இதுல நீ அவ மேல வேற குறை சொல்ற என்றதுவும் சந்திராவோ, நான் அவளை குறை சொல்லலங்க, எனக்கு 2 பேரும் முக்கியம்தான், 2 பேருக்குள்ளேயும் சண்டை வேண்டான்னு நினைச்சேன் என்றாள். அரவிந்த் அபிக்கு ஏதும் புரியாததால் அவர்கள் விழிப்பதை பார்த்து சந்திரசேகர் விஷயத்தை சுருக்கமாக சொன்னார். ஆதி திவியை அடித்ததைத் தவிர மகனை விட்டுக் கொடுக்க அவருக்கு மனமில்லை. ஆனால் அரவிந்த் கூறியது, ஆதி திவ்ய தப்பா நினைக்கிற அளவுக்கு எல்லா சூழ்நிலையும் அமைஞ்சிடுச்சு, எல்லாம் சரி மாமா, ஆனா 2 பேரோட இயல்பே மாறின மாதிரி இருக்கே. ஆதி கோபப்படுவான் தான், ஆனா அது அவன் ரூட்ல கிராஸ் பண்ணி அவனுக்கு ப்ராப்ளம் வந்தா மட்டும்தான், மத்தபடி பெருசா எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டான். எல்லாரையும் கரெக்டா எடை போடுவான். புது ஆள் யார்கிட்டயும் இவனா வம்பிழுத்து பேச மாட்டான். ஆனா திவிக்கிட்ட வம்பிழுக்கிறான், அவன் மேல தேவையில்லாம கோபத்தை காட்டுறான். திவியும் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிற பொண்ணு. யாரானாலும் இவளா போய் பேசுவா, ஆனா அவளும் இப்போ சாதாரண கமெண்ட்டுக்கே கோபப்படுறா. வந்ததுல இருந்து ஆதிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம மூஞ்சிய திருப்பிக்கிறா. 2 பேரும் இப்படி முறைச்சுக்கிட்டு போறாங்க. 2 பேருமே நல்லவங்க தான். இவங்கள பாக்குற எல்லாருமே இவங்களோட திறமை கேரக்டரை பார்த்து இவங்களால மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியுமோன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட 2 பேருமே இப்படி சண்டை போட்டா என்ன பண்றது? சரி பாப்போம், புரிஞ்சுப்பாங்கன்னு நம்பலாம் என்றான். அதற்குள் திவியும் நந்துவும் விளையாடிக் கொண்டே வந்தனர். நந்து, பாட்டி நைட்டு என்னென்ன டிஷ்ஷஸ் செய்யணும்னு நானும் திவியும் லிஸ்ட் சொல்றோம் என்று சொல்ல, அபி, ஏண்டா உங்க 2 பேருக்கும் எங்க அம்மாவை பார்த்தா எப்படி தெரியுது? வேலை வாங்குறதுக்கு லிஸ்ட் போடுற ஆளுங்கள பாரு என்றவளை முறைத்துவிட்டு, பாட்டி நான் உங்க செல்ல பேரன்தானே, எனக்காக பண்ணித்தர மாட்டீங்களா என்று பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டவனிடம், ஆமடா தங்கம், உனக்கு செய்யாமலா என்று சந்திரா கூற, அபி, அம்மா நீங்க செய்யாதீங்கம்மா என்றிட, திவி, ஆமா அத்த செய்யாதீங்க என்றவுடன் நந்து அவளை அதிர்ச்சியாய் பார்க்க,
அவளோ, நீங்க மட்டும் செய்யாதீங்க அத்த, அப்பு அம்மு எல்லாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டு போய் செய்யுங்க என்றதுவும் நந்து, திவினா திவிதா என்று கையடித்துக் கொண்டனர் இருவரும். அரவிந்த், டேய், திவி எனக்கு தான் தங்கச்சி, உனக்கில்ல. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம அவளை பேர் சொல்லி கூப்பிடுற, ஒழுங்கா அத்தைன்னு கூப்பிடுறா என்றவனை பார்த்து நந்து, அம்மாவ அம்மு சித்தி அணு சித்தி எல்லாரும் பேர் சொல்லிதானே கூப்பிடுறாங்க, உங்களை ஆதி மாமாவும் பேர் சொல்லிதானே கூப்பிடுறாங்க, ஏன் என்று வினா எழுப்பினான். என்ன சொல்வதென்று யோசித்து பதில் சொல்லாமல் விட்டாலோ அதட்டினாலோ அவன் அசரமாட்டான் என முடிவெடுத்து அரவிந்த், அதில்ல நந்துக்கண்ணா, நான் ஆதிமாமா அம்மா சித்தி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அதான் அப்படி கூப்பிட்டுக்கிறோம் என்றதுவும் நந்து, எனக்கு அப்போ திவி தான் இங்க இருக்கிறதுலயே பெஸ்ட் ஃப்ரெண்ட், சோ அப்படிதான் கூப்பிடணும் என்று அதே பதிலை கேள்வியாக நீட்ட அரவிந்துக்குத்தான் கடவுளே என்றானது. இதெல்லாம் உனக்கு யாரடா சொல்லித்தரது என அணு வினவ, நந்துவின் பார்வை திவியை நோக்கிச் செல்ல, திவிக்கிட்ட லாஸ்ட் டைமே இப்படி கூப்பிட சொல்றீங்க, ஆனா எனக்கு அதை விட திவி தான் ஈஸியா வருதுன்னு சொன்னேன். அப்போதான் திவி சொன்னா, இனிமே இப்படி யாராவது சொன்னா இந்த மாதிரி கேள்வி கேளுன்னு என்று அப்போது நடந்த படத்தை மீண்டும் எடுத்தான். அம்முவோ, அதான பார்த்தேன், உங்ககிட்ட ட்ரைனிங் வேறையா, அப்போ இப்படிதான் இருப்பான் என்றவளிடம் திவி, கேக்குறதுல தப்பு இருந்தா சொல்லி புரிய வைங்கப்பா, அதை விட்டுட்டு சும்மா குறை சொல்லாதீங்க. அதுவும் இல்லாம வெளி ஆளுங்களையோ இல்ல நம்ம வீட்ல மத்தவங்களையோ நந்து மரியாதை இல்லாம கூப்பிட்டு இருக்கானா, அப்புறம் என்ன பிரச்சனை என்று திவி வாதிட, என்னமோ பண்ணுங்க என்று விட்டு சமையலறைக்குள் சென்றாள் சந்திரமதி. இதை மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஆதி, எப்போதும் தன்னை பார்த்து பிறர் கற்றுக்கொள்ள வேண்டும், சொல்லி கற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்கள் நம்மை மதிக்கும் அளவுக்கு முதலில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என எண்ணுபவன், இப்போதும் அதே போல ஏனோ நந்துவின் கேள்வி, அதற்கு அனைவரும் முழித்த விதம், அவனது பதில் எல்லாம் சரி என தோன்ற சிரித்துக்கொண்டு இருக்க, இவை அனைத்தும் திவி சொல்லிக் கொடுத்தது என அறிய ஏனோ வந்த சிரிப்பு பாதியில் நின்றது. அதன்பின் திவி கூறியதை கேட்டவனுக்கு, அதுவும் உண்மைதான், நந்து அவளைத் தவிர பிறரிடம் மரியாதையோடு பேசுகிறான், திவியிடம் உரிமையோடு பேசுகிறான் என்று தெளிவாக புரிந்தது. தனக்கு அவளிடம் அந்த உரிமை எப்போது வரும் என எண்ணியவனுக்கு வந்தது என்னவோ பெருமூச்சுதான். ஆனால் ஏன் தனக்கு அவளிடம் உரிமை வேண்டும் என மனம் ஏங்கியதை யோசிக்க மறந்துவிட்டான் போல. அத்தியாயம் 9. ஆதியின் வீட்டிற்கு ராஜலிங்கமும் மகாலிங்கமும் வர அவர்களை வரவேற்க எழுந்து சென்ற சந்திரசேகர், ஹே வாங்கப்பா, இங்கதான் இருக்கீங்க, வர்றதே இல்ல, இப்பவாவது வரணும்னு தோணுச்சே என்று குறைப்பட்டு கொண்டே ஆனால் நண்பனை பார்த்த மகிழ்வுடன் வரவேற்றார். சந்திரசேகரும் ராஜலிங்கமும் ஒரே வயதுடையவர்கள், தொழில் பழக்கம், அண்டை வீடு, சொந்த ஊரும் பக்கம் பக்கம்தான். இதை அனைத்தையும் தாண்டி தங்களுக்குள் இருந்த நட்புணர்வில் இருவரும் விரைவில் நெருங்கிய நண்பர்களானார்கள். மகாலிங்கமோ, நீங்களும் பிஸிதானே அண்ணா என்றிடவும், அதுக்காக சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ்னு யாரையும் பார்க்காம இருக்க முடியுமா? நீங்க வரேன்னு சொல்லுங்க, ஒரு நாள் முழுக்க இங்கேயே இருக்கேன் என்ற சந்திரசேகரை பார்த்த ராஜலிங்கம், போதும் போதும் சேகர், நீயும் எதிர்த்த வீடுதானே, நாங்களாவது இப்ப வந்தோம், நீ எப்ப வந்த? ஏமா சந்திரா, நீயும் இவனோட சேர்ந்துக்கிட்டு இங்கேயே இருக்க, வீட்டுக்கே ஏன் வர்றதில்ல? உங்க மேல கோபமாயிருக்கோம், ஆனாலும் குழந்தைகளை பார்க்கதான் வந்தோம் என்றவரை சந்திரசேகர், என்ன ராஜா, அப்போ நீ என்ன பார்க்க வரல, இத நான் நம்பணுமா என்றதுவும் மகாலிங்கம், அட சேகரண்ணா, நீங்க வேற, ஒரு வாரமா சேகர பார்க்கணும்னு ஒரே புலம்பல், கடை வேலை அது இதுன்னு பிஸியானதால வர முடியல, எல்லாரையும் திட்டி வேலை வாங்கிட்டு இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சிட்டு சாயந்தரமே வேகமா என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு என்று போட்டு உடைத்த தம்பியை முறைத்துக் கொண்டு நண்பனிடம் திரும்பினார் ராஜலிங்கம். சந்திரசேகர் சிரித்துவிட்டு ராஜாவின் தோளில் கை போட்டு, அட பரவாயில்ல வா ராஜா, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா?
நீ என்ன பார்க்க வரல, பிள்ளைங்கள பார்க்க தான் வந்திருக்க. என் மேல கோபமா இருக்கல்ல, இதுதானே உண்மை, நான் நம்புறேன் என்று சந்திரசேகர் சொன்ன விதத்திலேயே தெரிந்தது அவர் நம்பவில்லை என்று. அவரை பார்த்த ராஜலிங்கமும் இறுதியில் சிரித்து விட்டார். என்னம்மா அபி, எப்படி இருக்க? உடம்பு பரவாயில்லையா? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? அத்தைங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? காலையில பார்க்க வரலான்னு நினைச்சேன் என்றாள். இருக்கட்டும்டா, பொண்ணை அலைய விடுவோமா? எங்க பொண்ணை பார்க்க நாங்களே வந்துட்டோம். அரவிந்த் எப்படிமா இருக்காரு என்றதுவும் போன் பேசி முடித்து வந்த அரவிந்த், நான் நல்லா இருக்கேன்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? சிவாவும் ரஞ்சனியும் எப்ப வராங்க என்று பதில் உரைத்து பேசிக் கொண்டிருக்க சந்திரமதி, அது சரி அண்ணா, அண்ணி மகா எல்லாரும் எங்க, அவங்க வரலையா என வினவ, இல்லம்மா, கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்புறமா வந்தா உட்காந்து எல்லாரும் பேசுங்க. பேச விட்டுட்டு பாதியில கூப்பிட்டா எங்களுக்கு தான் அடி விழும். அதனால அப்புறமா ஃப்ரீயா வரட்டும் என்றார் ராஜலிங்கம். அதை கேட்டு சிரித்த சந்திரசேகர், என்ன வேலை, சமையல் தானே, அவங்களையும் இங்கேயே வர சொல்லு, இங்கேயே செஞ்சு சாப்பிடலாம் என்றதுவும் அபி, அம்மு, அனு எல்லாரும், ஆமாமாமா, எல்லாரும் ஒன்னா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு என்றதுவும் நந்துவும், ஆமா தாத்தா, ராஜி பாட்டி மாட்டது. அவனை தூக்கி மடியில் அமர்த்திக் கொண்டு, இதுக்கு எதுக்குடா தங்கம் ப்ளீஸ் எல்லாம் சொல்றீங்க? உடனே அவன் அவர் மடியிலிருந்து குதித்து, அப்ப சரி, நானும் திவியும் போய் கூட்டிட்டு வரோம் என்று திவியை இழுத்து கொடுத்துவிட்டு, அப்புறம் சேகர், ஆதி வந்திருக்காப்லையா, எங்க காட்டவே மாட்டேங்கிற என்றபோது அவனும் கீழே வந்து கொண்டிருந்தான். இதோ அவனே வந்துட்டானே. ஆதி, இவன்தான் ராஜலிங்கம், என்னோட ஃப்ரெண்டு, தொழிலையும் சரி உறவுலையும் சரி. அது மகாலிங்கம், இவனோட தம்பி, நம்ம திவியோட அப்பா. இவன் ஆதி, என்னோட பையன். எப்படி, என்ன மாதிரி இருக்கானா என்று அறிமுகப்படுத்த, சேச்ச, ஆதி ரொம்ப நல்லா இருக்கானே, அவன் எங்க தங்கச்சி மாதிரி என்று சொல்லிவிட்டு, எப்படிப்பா இருக்க, படிப்பெல்லாம் முடிஞ்சுதா, இனி எங்கேயும் போக மாட்டல்ல என்று வினவ, ஆதியும், நல்லா இருக்கேன் மாமா, படிப்பெல்லாம் முடிஞ்சது, இனி இங்கேதான் இருக்க போறேன். இங்க அப்பா பிசினஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்துக்கிட்டு இருக்க போறேன் என்றான். மகாலிங்கமும், ரொம்ப சந்தோஷம்பா. என்னம்மா சந்திரா, இனி உனக்கு கவலையே இல்லைல்ல? உன் பையன் உன்கிட்டயே பத்திரமா வந்துட்டான். இனி சேகரண்ணாவை திட்டமாட்டல்ல என்றதுவும் சந்திரசேகர், அப்படி சொல்லு மகாலிங்கம், இனி இந்த பெரிய பிரச்சனை எனக்கில்ல என்றவரிடம் சந்திரமதி சிரித்துக்கொண்டே, அடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், அவன் ஒத்துக்கலனா நீங்க தான் காரணம் என்றதுவும் சேகர், அடக்கடவுளே, இப்படி ஒரு சோதனையா? ஆதி, அப்பா பாவண்டா என்றவரிடம், சாரிப்பா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் தோணவே இல்ல. தோணும் போது நானே சொல்றேன். அது வரைக்கும் நீங்க திட்டு வாங்கிக்கோங்க. எனக்கா இப்ப பொண்ணு பாக்குற ஐடியாவும் இல்ல. ஒருவேளை உங்க மருமக சீக்கிரம் அவளா வந்தா பாக்கலாம் என்றான் ஆதி. சேகரோ, அடக்கல் நெஞ்சக்காரா, அது வரைக்கும் திட்டு வாங்குறதா? மகன்தான் கை விட்டுட்டான். மருமகளே, நீயே சீக்கிரமா வந்து என்னை இங்கிருந்து காப்பாத்து என்று அவர் வேண்டியதை அனைவரும் பார்த்து சிரித்த வேளையில் வாசலில் திவி வந்து, சேகர் மாமா, நான் வந்துட்டேன். உங்களை யாரு என்ன சொன்னது? நான் பாத்துக்கிறேன் அவங்கள என்று உள்ளே நுழைந்தாள். சந்திரசேகரோ, வாடா திவி, நீ இல்லாம உங்க அத்தை என்ன திட்ட பிளான் பண்றா. நீ எப்பவும் எனக்கு தானே சப்போர்ட்டு என்று கேட்டவரிடமிருந்து திவி, மதியத்த, எப்படி மாமாவை நான் இல்லாம நீங்க திட்ட பிளான் பண்ணலாம்? நானும் இருப்பேன், எனக்கும் பிளான் தெரியணும் என்று அவள் கண்ணடித்து கூறியதை கேட்டு அனைவரும் சிரிக்க, அவளும் சிரித்துவிட்டு சந்திரசேகரிடம் வந்தவள், மாமா என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சாதானே நான் பதில் சொல்ல முடியும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்குத்தான் சொன்னேன். இவங்க தான் சிரிச்சு மாட்டிவிட பாக்குறாங்க. ஆனா ஒண்ணு, நான் எப்பவும் சேகர் மாமாவுக்கு சப்போர்ட் தான். எங்க மாமா எது செஞ்சாலும் அது நல்லதுக்கு தான். சோ யாரும் மாமாவை எதுவும் சொல்லக்கூடாது என்றவளை, அப்படி சொல்லுடா திவி என்று தோளில் சாய்த்து கொண்டார் சேகர். அவள் கேட்டது சந்திரசேகரின்
கடைசி வரிகள் மட்டுமே. நீயே சீக்கிரமா வந்து என்னை இங்கிருந்து காப்பாத்து என்றதற்கு அவள் இவ்வாறு கூறினாள். ஆதி அவளையே பார்த்து கொண்டு இல்லை இல்லை முறைத்து கொண்டிருந்தான். இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? இவ அவங்க பேசுறத கேட்டுட்டு வந்தாளா இல்ல எதேச்சியா வந்து அப்படி சொன்னாளா? ஃப்ராடு. எப்படியும் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு சொல்லியிருப்பா. இவள அப்புறமா கவனிச்சுக்கிற. இருப்பினும் அப்பா மருமகள் பற்றி பேசியதுவும் அவள் முகம் தன் மனதில் வந்ததை அவன் மறுக்கவில்லை. அதை ஏன் என்று புரிந்து கொள்ளவும் இல்லை. ஆண்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்க தாய்மார்கள் அனைவரும் வேலை செய்து கொண்டிருந்தனர். அனு, நந்து, அம்மு விளையாடிக் கொண்டிருந்தனர். திவி அவ்வப்போது கிச்சன் சென்று அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்து கொண்டும் நந்துவுக்கு பதில் சொல்லிக் கொண்டும் அனைவருக்கும் ஜூஸ் போட்டு எடுத்து வந்து ஆண்கள் அனைவருக்கும் தந்தாள். ஒவ்வொருவரிடமும் கொடுக்கும் போது அவள் அவர்களிடம் பேசிவிட்டு கொடுப்பதை பார்த்தவன் தன்னிடம் வந்து வெறுமனே ஜூஸை நீட்டிக்கொண்டு மட்டும் நின்றாள். அவனும் சுற்றி அனைவரும் பிஸியாக அவரவர் வேலையில் இருக்க இவர்களை கவனிக்கவில்லை என்றவன் ஜூஸ் எடுக்காமல் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அவளுக்கு கோபம் வந்து, ஜூஸ் வேண்டானா நான் போறேன் என்று போக எத்தனித்தவளை, ஓ நீ எனக்கு ஜூஸ் கொடுக்க வந்தியா? அப்படி எதுவும் நீ சொல்லலையே, சும்மா என்ன பார்க்க நிக்கிறியோன்னு நினைச்சேன் என்று வெறுப்பேத்தினான். திவியும், ஆமா மனசுல பெரிய ஆணழகன் மன்மதன்னு நினைப்பு. ஜூஸ் கொண்டு வந்து எதுக்கு நிப்பாங்க? குடுக்கத்தான். ஏன் பார்த்தா தெரியாதா? இத தனியா வேற சொல்லணுமா? மண்டையில ஏதாவது இருந்தா தெரிஞ்சிருக்கும் என்று முணுமுணுத்தவளை பார்த்த ஆதி, அப்ப மத்தவங்க கிட்ட மட்டும் தெரியாதா? அவங்க கிட்ட மட்டும் சொல்லிதானே கொடுத்த? நின்னு பேசிட்டு தானே வந்த? அப்புறம் என்ன? ஒருவேளை அவங்க மண்டையில ஒண்ணுமில்லன்னு சொல்றியா? கேட்டுருவோமா என்றவனை ஒரு நிமிடம் விழித்து பார்த்து, ஏ நான் எப்ப அப்படி சொன்ன என்றவள் அவன் சிரிப்பை பார்த்து, இப்ப உங்களுக்கு என்ன வேணும் என்றாள் முகத்தை சுருக்கிக் கொண்டு. அதை ரசித்தவன், என்ன கேட்டாலும் தரப்போறியா என்ன என்றவனை புரியாமல் திருவென விழித்து பார்க்க அவனுக்கு ஏனோ அவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்க தலையை உசுப்பிக் கொண்டு சுற்றி அனைவரையும் பார்த்துவிட்டு, எல்லாருக்கும் எப்படி ஜூஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னியோ அப்படி கொடு. இல்லாட்டி எங்க அம்மா உங்க அம்மா எல்லார்கிட்டையும் நீ எனக்கு ஜூஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிடுவேன். நீ பண்ற வாழுத்தனத்துக்கு கண்டிப்பா நான் சொன்னதை நம்புவாங்க. என்கிட்ட ஜூஸ் இல்லைன்னதும் கண்டிப்பா ஒன்னதான் கேள்வி கேட்பாங்க என்றவனை பார்த்த திவி, அவன் சொல்றது உண்மைதான். தேவையில்லாம திட்டு வாங்கணும். அதுவும் மகா அம்மா சொல்லவே வேணாம். கிடைச்சது சான்ஸ்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க என்று எண்ணியவள் வேண்டா வெறுப்பாக, ஜூஸ் எடுத்துக்கோங்க என்றாள். அவளது முகபாவனையை பார்த்து கொண்டே வந்தவன், இப்படியா எல்லாருக்கும் எரிஞ்சு விழுந்த மாதிரி சொல்லிட்டு கொடுத்த என்றதுவும் இவளுக்கு ஐயோ என்றானது. இருப்பினும் ஒரு நொடியில் மூச்சை உள்ளிழுத்துக் கொண்டு அடுத்த நொடி சிரித்தவள், ராஜா ப்ளீஸ், உங்களுக்கு பிடிக்கும்னு தானே ஸ்பெஷலா ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், ஜூஸ் எடுத்துக்கோங்க என்று அவனுக்கு முன் நீட்ட அவனும் எதுவும் கூறாமல் வாங்கிக் கொண்டான். அவள் கூறியது உண்மைதான். மற்றவர்கள் லெமன் ஜூஸ் தான் குடித்துக் கொண்டிருந்தார்கள். அவளிடம் திரும்பியவன், அவள் விட்டால் போதுமென்று ஓடியதை பார்த்தவன் தனக்குள் சிரித்துக் கொண்டான். தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்தவனின் செய்கையை அரவிந்த், அபி, அம்மு, அனு அனைவரும் கவனித்தனர். பின்பு இரவு உணவு தயாராக சந்திரா, ராஜி, மகா பரிமாற அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். திவி நந்துவுக்கு ஊட்டிவிட்டு பின்பு அம்மா அத்தையோடு சாப்பிடுவதாக கூறிவிட்டாள். மகாலிங்கம், அப்புறம் சேகரனா, சந்திரகிருஷ்ணன் தெரியும்ல உங்களுக்கு என்றவனிடம், ஓ நல்லா தெரியுமே, நகைக்கடை ஓனர் தானே என்றதுவும், ஆமா அண்ணா, நல்ல குடும்பம், ஒரே பையன், எம்இ முடிச்சிருக்கான், இப்போதைக்கு ஃபாரின்ல இருக்கான், இன்னும் 6 மாசத்துல இந்தியா வந்துட்டு பிசினஸ் ஆரம்பிக்க போறானா. அவங்க பொண்ணு இருந்தா சொல்ல சொன்னாங்க. நம்ம அம்மாவுக்கு பார்க்கலாமா? நீங்க வேற யாரையாவது மனசுல வச்சிருக்கீங்களா? எப்படி அண்ணா என்றதுவும் சந்திரசேகர், இப்ப வரைக்கும் இல்லப்பா, பார்க்கலாம், அவங்களும் நல்ல குடும்பம்தான், விசாரிப்போம் என்றதுவும் அனைவரும் முகம் மலர இருக்க சந்திரசேகரோ, இப்படிப்பட்ட நல்ல சம்பந்தம் வந்தும்
தன் மகளே இருந்தும் அவர்களுக்கு பார்க்காமல் தன் பெண்ணிற்கு மாப்பிள்ளை பார்க்கிறானே, இதுவே வேறு யாரேனும் இருந்தால் இந்நேரம் அவர்கள் குடும்பத்திற்கு என்று பேசி கல்யாணத்தையே முடித்திருப்பார்கள் என்று நினைக்க இவர்களின் அன்பை கண்டு ஆயாசமாக இருந்தது. மனதில் பட்டதை வெளியில் சொல்லியும் விட்டார். அதற்கு ராஜலிங்கம், பாரு சேகர், எங்களுக்கு அபி, ஆதி, அமுதா, அனு இவங்களும் பிள்ளைங்கதான். ஒரே குடும்பமா நம்ம இருந்தா எப்படி பிள்ளைங்கள வயசுப்படி கல்யாணம் பண்ணிருப்போமோ அப்படிதான் இப்பவும். 3 மாசம்னாலும் அமுதாதான் மூத்தவ. அதனால அமுதாவுக்கு தான் முத கல்யாணம். அப்புறம் திவிக்கு பார்க்கலாம். ஏன் நீ அவளுக்கு பார்க்க மாட்டியா என்ன என்றவனை பெருமையுடன் பார்த்த சந்திரசேகர், டேய் ராஜா, திவிக்கு நான் தான் முதல்ல மாப்பிள்ள பாப்பேன். ஏத்த மாதிரி அவளுக்கு பொருத்தமா ஒரு ராஜகுமாரனா கூட்டிட்டு வரப்போறேன் என்றவர், திவிமா, உனக்கு எப்படிடா மாப்பிள்ள பார்க்கணும் சொல்லு என்றவரிடம், உங்க எல்லாரையும் மாதிரி என்றாள். புரியாமல் அனைவரும் பார்க்க, ராஜாப்பா மாதிரி கம்பீரமா வேலை வாங்கணும், அப்பா மாதிரி பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும், சேகர் மாமா மாதிரி பிசினஸ்ல ஒரு நேர்த்தி ஆளுமை இருக்கணும், சிவா அண்ணா மாதிரி பொறுப்பா இருக்கணும், அரவிந்த் அண்ணா மாதிரி கலகலப்பா இருக்கணும், இது இல்லாம ராஜிமா மாதிரி என்கிட்ட பாசமா இருக்கணும், மகாமா மாதிரி அக்கறையா இருக்கணும், மதியத்த மாதிரி என்ன சமாளிக்க தெரியணும், என் சேட்டைய ரசிச்சாலும் என்னோட தப்பை எனக்கு கண்டிச்சு சொல்லி புரிய வைக்கணும், ரஞ்சனி அண்ணி, அப்பு, அம்மு மாதிரி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், தர்ஷி, அனு மாதிரி என்கிட்ட வம்பிழுத்து சண்டை போடணும், அப்புறம் நம்ம நந்து மாதிரி அப்பப்போ சேட்டையும் பண்ணணும், எல்லாத்துக்கும் மேல என்னை கண்ட்ரோல் பண்ண வழி தெரியணும், இல்லாட்டி அவன் பாடு கஷ்டம்தான், அப்புறம் உங்க எல்லாரோட அன்பும் மொத்தமா அவன்கிட்ட இருக்கணும், உங்க எல்லாருக்குமே அவனை பிடிச்சிருக்கணும் என்றவளை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். முதலில் சுதாரித்த அரவிந்த், மாமா, உண்மையாவே இவளுக்கு மாப்பிள்ள பாக்குறது கஷ்டம்தான் போல. லிஸ்டே இவ்ளோ சொல்றாளே, அவனை எங்க கண்டுபிடிக்கிறது? உண்மையாவே அவனுக்கு உன்னை சமாளிக்க தெரியாட்டி அவன் பாடு திண்டாட்டம்தான். ஆனா திவி, நாங்க உனக்கு ஆல்ரெடி பிறந்திருக்கிறவனை கண்டுபிடிக்க கேக்குறோம், புதுசா ஒருத்தனை செய்யறதுக்கு இல்ல என்று சேகரிடம் ஆரம்பித்து திவியிடம் முடித்தான். அனைவரும் இவன் கூறியதை கேட்டு சிரிக்க, திவி சொன்னால், அண்ணா, கண்டிப்பா இருப்பாங்க அண்ணா, தேடாம எதுவும் கிடைக்காது, சில சமயம் நமக்கு பக்கத்திலேயே இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியாது, அதெல்லாம் மீறி கண்டுபிடிக்கிறது தான் விஷயமே. அண்ட் நான் சொன்ன கேரக்டர் எல்லாம் எல்லார்கிட்டயும் இருக்கும், என்ன அத சரியான நேரத்துல வெளிப்படுத்த தெரியணும். இதை கேட்ட அமுதா, ஹே திவி, நீ சொல்றத பார்த்தா ஆல்ரெடி பாத்துட்டியோ, என்கிட்ட பில்டப் பண்றியோ, யாரடி உன் லவ்வர் என்றவளை இருவர் முறைத்தனர். யாரும் அறியாமல் ஆதியும் செல்லமாக திவியும், ஆதிக்கோ இந்த அம்மு வேற ஏன் இப்படி பொருளிய கிளப்புறா, அப்படியெல்லாம் திவி லவ் பண்ண மாட்டா என்றதுவும் அவன் உள்மனம் அப்படின்னு அவ உன்கிட்ட சொன்னாளா என்று கேட்க, கொஞ்சம் சும்மா இரு, அவளே சொல்லட்டும் என அவள் பதிலை ஆவலுடன் இல்ல இல்ல என்ற ஒரு பதட்டத்துடன் எதிர்பார்த்தான். திவியோ, ஏண்டி உனக்கு தெரியாதா, அப்படி இருந்திருந்தா இப்படி உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சது, அந்த மாதிரி யாரை இது வரைக்கும் பாத்தீங்கன்னு சொல்லு பாக்கலாம், அப்படி ஒருத்தனை பார்க்க முடியுமான்னு டவுட் தான் என்று சிரிக்க, அபியோ, இருக்கணும்னு எல்லாம் சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி 16 மார்க்கு எஸ்ஏல பதில் சொன்ன மாதிரி இவ்ளோ சொல்ற, எப்படி மாப்பிள்ள பார்க்க? அனைவரையும் கண்களை சுருக்கி செல்ல கோபத்தோடு பார்த்துவிட்டு நேரே மதியிடம் வந்து, பாருங்க அத்த, எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, நான் எல்லாரும் தானே எப்படி வேணும்னு சொல்லுன்னு கேட்டீங்க என சினுங்கிக் கொண்டே கேட்டவள் பின் திரும்பி, வேலை சம்பளம் எப்ப வேணும்னாலும் மாறலாம், குடும்பம்னா எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, சோ அதுவும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஆனா இவன் ஒருத்தனை எனக்கு பிடிச்சதுன்னா என்ன புரிஞ்சுக்கிட்டா இவனுக்காக எதை வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு தோணும், கண்டிப்பா இவனுக்காக எது வேணும்னாலும் விட்டு கொடுத்துடலாம், அண்ட் ஆள் பாக்குறதுக்கு ஓகேன்னு ஃபிக்ஸ் பண்றோம், சரி, ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்களோட வெளித்தோற்றம் மாறவும் சான்ஸ் இருக்கு, இப்போ சொன்ன மாதிரி எல்லாமே எப்ப வேணாலும் மாறலாம், ஆனா கேரக்டர் அந்த மாதிரி இல்லல்ல, ஒருவேளை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில நேரம் ரியாக்ட் பண்ணாலும் கண்டிப்பா ஒரு நாள் அது திருப்பி பார்த்து திருத்திக்க தோணும், அது நம்ம குணம் இல்லைல, ஏன் அப்படி பண்ணோன்னு நினைச்சாலே கண்டிப்பா மாறிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு
என்று விட்டு, நான் ஏதாவது தப்பா சொல்றேனா அத்தை? ஏன் இப்படி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க? அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்களா என்று அவள் கேட்ட விதமே அப்படி ஒருத்தன் வரமாட்டானா என்று அவள் ஒரு எதிர்பார்ப்போடு கேட்பதைக் கண்டு அனைவருக்கும் உருகிவிட்டது. சந்திரமதியோ, கண்டிப்பா நீ சொல்றது தாண்டா சரி. மத்த எல்லாத்தையும் விட குணம்தான் முக்கியம். நீ கேட்ட மாதிரிதான் ஒருத்தன் உனக்கு வருவான். உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. நீ சொன்னதுல எதிர்பார்க்கறதுல தப்பே இல்ல. நீ ஏன் ஃபீல் பண்ற என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டாள். ராஜியும் மகாவும் கூட அவள் தலையை தடவிக் கொடுத்து, நீ சொல்றத கேட்க கேட்க எங்களுக்கே அவன் யாரு, எப்படி இருப்பான், எப்ப பார்ப்போன்னு ரொம்ப ஆவலா இருக்கு என்றனர். சேகரும், நீ எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாயிரு. உனக்கு பிடிச்ச மாதிரியே ஒருத்தனை நாங்க கூட்டிட்டு வரோம். இவங்க கிண்டல் பண்றதெல்லாம் கண்டுக்காதடா என்றதுவும் அனைவரும் அவளை சூழ்ந்து அவளை வம்பிழுத்து திரும்பவும் பழைய திவியாக ஃபார்முக்கு கொண்டு வந்தனர். ஆதியும் எழுந்து கை கழுவிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான். ஆதிக்கோ முதலில் அவள் தன்னை தவிர்த்து அனைவரின் குணத்தையும் சொல்லவும் கோபம் கொண்டவன் இறுதியில் அவள் அம்மாவிடம், அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்களா என்று ஒரு எதிர்பார்ப்போடு, குழந்தையின் ஏக்கத்தோடு பதிலை எதிர்பார்த்த பார்வை ஆதிக்கு, ஐயோ நான் இருக்கேண்டி சொல்ல உன்னை பாத்துக்க என்று சொல்லி அள்ளி அணைக்க துடித்த மனதை எப்படி அடக்கினானோ தெரியவில்லை. அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவளை பற்றி எத்தனை முறை தப்பாக நினைத்தாலும் திட்டினாலும், சில கேள்விகளுக்கு பதில் புரியாத புதிராகவே இருந்தாலும் அவள் தன்னுள் வருவதை அவனால் தடுக்க முடியவில்லை. அவள் முகம் ஒரு கணம் வாடினாலும் தன்னால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை என்று நினைத்தவன் சிரித்துவிட்டு, வாயாடி ராட்சசி, உன் மேல அவ்ளோ கோபம் இருக்கு. உன்னை தப்பாவும் நினைச்சேன். உன்னை சீண்டுறேன், சண்டை போடுறேன். இன்னும் உன்னை பத்தி புரிஞ்சுக்க கூட முடியாம சில விஷயங்கள்ல இருக்க. இருந்தும் ஒண்ணுமே பண்ணாம, அதிகம் என்கிட்ட பேசக்கூட இல்லாம எனக்குள்ள இவ்ளோ சீக்கிரம் வந்து உட்காந்துட்டு என்னை இம்சை பண்ற. உன்னை என்ன தாண்டி பண்றது என செல்லமாக திட்டிக்கொண்டு, சரி இனி எது எப்படியோ, எதுவுமே எனக்கு புரியாம தெரியாம இருந்தாலும் ஓகே. இதுக்கு மேல நீ எனக்கு மட்டும்தான். அத நீயும் புரிஞ்சுப்ப. சீக்கிரம் உன்னை என்கிட்ட வர வைக்கிறேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி உன்னை என் காதலால குளிப்பாட்டுறேன் என்றவன் உடனே காதலை சொல்லலாமா என்றவன், ஆமா அவளை அடிச்சு சந்தேகப்பட்டு திட்டி சண்டை போட்டு இதுல அவ மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறா. இந்த அழகுல லவ் சொன்னா கன்ஃபார்ம் பண்ணி அவளே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுவா என்ற மனதிடம், அவளை திட்ட சண்டை போட அடிக்க எனக்கு இல்லாத உரிமையா? அதத்தானே அவளும் கேட்டா. சரி இப்ப லவ் சொல்ல வேண்டாம். கொஞ்ச நாள் அவளோட சீண்டி விளையாடலாம். அவளுக்கு எதிர்பார்ப்பு புரிஞ்சுது. ஆனா அவளுக்கு லவ் எந்த அளவுக்கு புரியுமோ தெரியல. சோ வெயிட் பண்ணுவோம் என்று முடிவெடுத்தான். இத்தனையையும் யோசித்தவன் அவளை பற்றிய சந்தேகங்களை தீர்க்காமல் இந்த காதலை ஏற்றதுதான் தவறு. இது அவன் ஆழ்மனதில் அடைந்திருந்ததை அவனும் உணரவில்லை. உணரும் வேளையில் காலம் இவர்களுக்கான பல பாடங்களையும் பிரிவுகளையும் கற்றுக் கொடுத்திருக்கும். அத்தியாயம் 10. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாதலால் காலை உணவு அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டனர். திவி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போய் இன்னைக்கு பார்த்துட்டு சண்டை போடுறாங்க. மால் போயிட்டு வந்துடுறேன் என்றதுவும், சரிடா பார்த்து போயிட்டு வா என ராஜி, அதான் இதுவே நான் வெளியில போற, இதெல்லாம் சரியா சிரித்து விட்டு, அப்படியே சொல்ற பேச்ச கேக்குற மாதிரிதான் உனக்கு நினைப்பு. நீ வெளியில போறதுன்னா கேட்டுக்கொண்டு இருந்த தர்ஷியை பார்த்த ராஜி, புள்ளைய ஏண்டி முறைக்கிற? அவளும் சரி வெளியே தானே சுத்துற. இதுல சப்போர்ட்டுக்கு உங்க சித்தி வேற என்றதுவும் திவி, புள்ள கிளாவிட்டு அவளை பாத்துக்கிட்டு தானே வெளியில போறா. இந்த வயசுல என்ஜாய் பண்ணப்பா என்றதுவும், அப்படி சொல்லுங்க சித்தி என்று கட்டிக்கொண்டாள். ஆல் ஓகே ஆயிடுச்சா? எப்போ இன்ட்ரோ கொடுப்ப? இல்ல நேரா ரெஜிஸ்டர் மேரேஜ்? எனக்கு என்னமோ போமேலதான் சந்தேகமா இருக்கு. எதுவும் தெரியாத மாதிரி இருந்துட்டு கடைவரையும் அடக்கி
பேரும் உதவாங்க போறீங்க. விட்டு விட்டு எழுந்தனர். இருவரும் கிளம்பினர். அவளும் வரேன் என்று கூறிய வேளையில், நீ மட்டும் போயிட்டு வா என்றவளை எதற்கும் கொஞ்சம் கூட வழி தாங்காமல், டேப்லெட் உடனே எடுத்துக்கொள்கிறாளே, இப்படிங்க இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தா மாசத்துக்கு எத்தனை நாள் லீவ் போடுறது? எத்தனை விஷயம் வேணான்னு நீங்களாவது சொல்ல மாட்டீங்களா? இப்படியே பண்ணா நாளைக்கு என்றதுவும் அம்மு முறைக்க, மதி எங்க சொன்னா கேட்க எல்லாரும் என்ன பண்றாங்க? அண்ணா அப்பு இன்னைக்கு இருப்பாங்கல்ல? அனுவும் நந்துவும் இன்னும் எல்லாரும் நாளைக்கு காலையில கிளம்புறாங்களாம். அதுங்க ரெண்டும் நைட்டு விளையாடிட்டு தூங்கவே லேட்டு. இப்பதான் போனாங்க என அனைத்தையும் கேட்டுவிட்டு கிளம்பினாள். இவை அவள் அம்மு மேல் கொண்ட அக்கறையையும் உரிமையோடு அம்மாவிடம் சண்டை போட்டது எப்பவும் போல தனக்குள் அச்சித்து விட்டு, இருடி, என்ன பத்தி மட்டுமே வந்தவன், அம்மா நான் போய் அர்ஜுனை பார்த்துட்டு வரேன் என்றதுவும் சந்தி அமுதாவும் கொண்டு இருந்தாள். இதெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டா அப்புறம் ரொட்டீன் தான். சோ ரெகுலரா வருவான். கணேசன் மல்லிகா அவர்களின் மகன் அர்ஜுன் அவர்கள்தான். ஆதி வேகமும் விவேகமும் கூடவே கோபமும் கொண்டவன். அர்ஜுனுக்கு படிப்பு. ஆதி அதிகம் வெளியாள்களிடம் பழக மாட்டான். மென்மையாக நடந்து கொள்வான். என்னதான் எதிர்த்துருவம் போல குணங்கள் இருந்தாலும் எதிர்கொள்ளும் அளவிற்கு. இருவரின் பலமே அவர்கள் நட்புதான். மற்றவரின் பலத்தையும் அறிந்து கொண்டு அதுபடி நடப்பவர்கள். அதனாலேதான் அர்ஜுனை சேர்த்து பார்ட்னராக்கிவிட்டு சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து அர்ஜுனை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ஆதி வெளிநாட்டிற்கு படிக்க சென்று விட்டான். முடிந்த அளவு அர்ஜுனாத சமயத்தில் ஆதி அவனது அதிரடியை காட்டிவிடுவான். இருவருக்கும் தெரியும் எவரிடம் பேச்சு சரிவரும், எவரிடம் செயல் சரிவரும் என்று. அதற்கு தகுந்தாற்போல இருவரும் அனுசரித்து அடுத்தவரிடம் அதை கையாள விட்டுவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள். நீண்ட நாள் கழித்து நண்பனைக் கண்ட சந்தோஷத்தில் ஆதியும் அர்ஜுனும் ஆறத் தழுவினர். அர்ஜுன், எப்படிடா மச்சான் இருக்க? ஆதி, நல்லா இருக்கேண்டா. நீ எப்படி இருக்க? வீட்ல அம்மா அப்பா எல்லாரும் என்ன பண்றாங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உன்னதான் கேட்டுட்டே இருந்தாங்க. எப்ப வர்ற? இங்கேயும் தாண்டா. காலையில அம்மா கிட்ட சொன்னதுவுமே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க. சரி, இனி இங்கதானே 2 பேரும் இருக்க போறோம், பாத்துக்கலாம். ஈவினிங் எல்லாரும் எப்படா வரேன்னு சொல்லிருக்காங்க? எப்படியும் 3 மணி ஆகுண்டா. வா, நாம கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டே சாப்பிடலாம். நண்பர்கள் இருவரும் அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டனர். பின்பு ஆதி அமுதாவுக்கு அடுத்து மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்ல அர்ஜுனும் ஒரு நிமிடம் அமைதியாகிவிட்டு, அதுக்கென்ன, பாத்துடலாம் என்றான். சரி சரி, 2 நாள் எப்படி போச்சு? அர்ஜுனை பார்த்த ஆதிக்கு தான் ஊரிலிருந்து வந்து 2 நாள் தானா என்று இருந்தது. ஏதோ திவ்யை பற்றி அவனது எண்ணம் சென்றது. அதன்பின் ஆதி ஊரிலிருந்து வந்த அன்று பார்த்த பெண் அவளை பற்றி தவறாக எண்ணியது. அவள் வீட்டிற்கு வெளியே போனில் கூறிய அறிவுரை, அவளை அடித்தது, ராஜேஷ் கூறிய அறிவுரை என அனைத்தையும் கூறினான். அதை கேட்ட அர்ஜுன், ஆனா நீ கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போயிருக்க வேண்டாம் என்றதுவும், கரெக்டு தான். ஆனா அவ போன்ல அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணதை பார்த்ததுவும் எனக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலடா. அவளை முழுசா தப்பாவும் நினைக்க முடியல என்று தன் மனதில் தோன்றியதை நண்பனிடம் பகிர்ந்து கொண்டான். அவனையே பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன், ராஜேஷ் சொன்னத முழுசா ஒதுக்கவும் முடியாது. நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க. ஆனா அவன் சொன்ன மாதிரி பொண்ணுங்களும் இருக்கதான் செய்றாங்க. சோ பார்த்துதான் இருக்கணும் என்று கூறவும், ஏனோ எதுவும் கூறாமல் தலையசைத்து அமைதியாக கேட்டுக்கொண்டான். இத்தனை கூறியவன் அந்த பெண் திவிதான் என்பதை கூறாமல் விட்டுவிட்டான். ஏனோ அவளை பார்க்க வேண்டுமென மனம் துடிக்க தரையை பார்த்து அமைதியாக இருந்தான். ஆனால் அவர்கள் முன்னால் வந்த திவி, நான் வந்துட்டேன் என்றதுவும் இமைக்க மறந்த ஆதி ஒரு நொடி பார்த்தவள், ஹலோ சார், என்ன வீட்டு பக்கமே ஆள காணோம்? ஃப்ரெண்டு இல்லாட்டே எங்களையெல்லாம் பார்க்க வரமாட்டீங்களா
என்று செல்லமாக கோவித்து சண்டை போட, அப்படி இல்லடா திவி, கொஞ்சம் வேலை, அதான். நீ எப்படி இருக்க? இங்க சுத்திட்டு இருக்க என அவர்கள் இருவரும் சகஜமாக பேசிக்கொள்ள, ஆதிக்கு ஒருவேளை அர்ஜுன் வீட்டிற்கு வந்தபோது பழக்கமாக இருக்கலாம். இவதான் யார பார்த்தாலும் பேசிடுறாளே என்று நினைத்தவனிடம் அர்ஜுன் அவன் நினைத்த மாதிரியே கூறினான். உனக்கு திவ்ய தெரியுலடா ஆதி. திவி, உனக்கு என்று பேசியவனை நிறுத்திவிட்டு, ஏன் இளம் தொழிலதிபர்களில் ஒருவரான தி கிரேட் மிஸ்டர் ஆதிய தெரியாம இருக்குமா? இதுல நீங்க வேற மார்க்கெட்டிங் பண்ணணுமா என்றவளை, ஒன்ன என்று அடிக்க கை ஓங்க, இதை பார்த்த ஆதி அவர்கள் இவ்ளோ நெருக்கமாக சண்டை போட்டுக் கொள்வதை நினைத்து என்னவோ மனதுக்குள் பிசைந்தது. ஆனால் அடுத்த நொடி திவி, ஐயோ அண்ணா ப்ளீஸ், தங்கச்சி பாவம்ல என்றதை கேட்டவனுக்கு, அப்படினா அவன் அடிக்க வேண்டாம், அவன் தங்கச்சிய நான் அடிக்கிறேன், வா என்று ஆதி கூறியதுவும் திவி, அசுக்கு புசுக்கு, ரோட்ல போறவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கி கொள்ளப்படும்னு போர்டா போட்டிருக்கு, போவீங்களா என்றவளை காதை பிடித்துக்கொண்டு, யார பார்த்து ரோட்ல போறவங்கன்ற, வாய் உனக்கு ஜாஸ்திடி, இப்போ பேசு என்றவனை, ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ், சும்மா சொன்ன, விட்டுருங்க அண்ணா, நீங்களாவது சொல்லுங்க என அர்ஜுனை அழைக்க அவன் சிரித்துக்கொண்டே, ஓ வாய்க்கு இது தேவைதான் என கூற, ஆதியிடமே முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு, ஆதி ப்ளீஸ், வலிக்குது என்றதுவும் தான் மாயம். உடனே கையை எடுத்துவிட்டு, ரொம்ப வலிக்குதா என்று அக்கறையாக கேட்டான். அவளும் விட்டால் போதுமென்று, அது வலிச்சாதானே தெரியும் என கண்ணடித்துவிட்டு ஓடிவிட்டாள். அதை பார்த்தவன், ஃப்ராடு என வாய்விட்டே கூறினான். அர்ஜுனோ, திவி இருந்தாலே இப்படிதான், ஆனா நீயே அவகிட்ட இவ்ளோ ஜாலியா பேசுற பாரு என்றதுவும் தான் ஆதி சற்று தடுமாறி, அது 2 நாளா இவ்வளவு வீட்ல தானே இருந்தா, அதான் பழகிடுச்சு போல என சிரித்தவனை பார்த்து, சரி சரி என்றான் அர்ஜுன். அந்த நேரத்தில் நண்பர்கள் வர அனைவரும் பேசிக்கொண்டு இருக்க, இவர்களின் சத்தத்தை மீறி அந்த பக்கம் பெண்கள் சத்தம் கேட்க முதலில் சுதாரித்தவன் ஆதி. திவியோ என்று எட்டி பார்த்தான். அவள் தோழிகளுடன் உரையாடிக் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க அதை ரசித்தவன் அவர்களின் சத்தம் கேட்டு நண்பர்கள் அனைவரும் திரும்பி பார்த்து பெண்களை கமெண்ட் செய்ய ஆரம்பித்தனர். அதுவும் அந்த பர்பிள் கலர் சுடி என்னமா கத்துறா, அப்புறம் கண்ணு வேற அடிச்சு சிக்னல் கொடுக்கறா என்றதுவும், ஏதோ பர்த்டே செலிப்ரேஷன் மச்சான், விடுடா, அவங்களே கத்தி சிக்னல் கொடுக்கறாங்க, அப்புறம் இவனுங்க தான் பிரச்சனை பண்ணாங்கன்னு பசங்களை சொல்ல வேண்டியது, இருக்கிற வரைக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் என்ற ஆளாளுக்கு பேச ஆதி கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டான். திவி பர்பிள் கலரில் தான் உடை அணிந்திருந்தாள். ஆனால் தன் நண்பர்கள் கூறிய பெண் அவளுடன் இருந்த வேறொருத்தி. இவன் அவளை மட்டுமே பார்த்ததால் வந்த வினை. சிறிது நேரத்தில் அனைவரும் கிளம்பிவிட, அங்கே பெண்கள் கூட்டமும் கிளம்பிவிட, திவியை பார்த்த அர்ஜுன், வாடா என அவளிடம் வந்து நின்று, என்ன திவி கிளம்பல என்றதுவும், போகணும் அண்ணா, வண்டி கொண்டு வரல, பஸ்ஸுக்கு போறேன் என்றவளிடம், நான் வேணும்னா கொண்டு வந்து விடவா, மழை வேற வர்ற மாதிரி இருக்கு என்றவனை பார்த்த ஆதி, வேண்டாம் அர்ஜுன், நீ கிளம்பு, நான் அவளை கூட்டிட்டு போய்க்கிறேன் என்று அவள் பதிலை எதிர்பார்க்காமல் இவனே முடிவெடுத்தான். திவி ஒருவாறு அவனை பார்த்துவிட்டு, என்ன இவனா கூட்டிட்டு போறேன்னு சொல்றா, ஒருவேளை அப்போ காதை புடிச்சு சரியா திருகலன்னு இப்ப அட்டாக் பண்ண பாக்குறானா என்று யோசித்தவள், பி அலர்ட் திவி என்று தனக்குள் கூறிக்கொண்டு, இல்லண்ணா, நானே போய்க்குவேன், கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு அப்புறம் பஸ்ல, அதுவும் காத்தடிக்கும் போது சூப்பரா இருக்கும் என்றவளை மதிக்காமல், ஏன் மழை வந்து நீயா நனைஞ்சிட்டு வீட்ல கேட்டா கிளம்பும்போது மழை வந்தது,
நான் என்ன பண்றது, நனைஞ்சிட்டேன்னு சும்மா மூஞ்ச பாவமா வச்சு நடிக்கவா? ஒழுங்கா என் கூட வர்ற, இல்ல வீட்ல எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவேன் என ஆதி பயமுறுத்த எதையும் காட்டிக்கொள்ளாமல் திவி, அப்படிலாம் இல்ல, பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட பார்க்கணும்னு நினைச்சேன், இப்பதான் ஞாபகமே வருது, எனக்கு டைம் ஆகும், நீங்க கிளம்புங்க ஆதி என கூற பொறுமை இழந்த ஆதி, நான் ஃப்ரீதான், வா உன் ஃப்ரெண்ட பார்த்துட்டு நானே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நீ கிளம்பு மச்சான் என அவள் கையை பிடித்து இழுக்காத குறையாக இழுத்து கொண்டு சென்றான். அவனுக்கு அவனது நண்பர்கள் இவளை பற்றி கமெண்ட் செய்ததுவும் இவளிடம் பேச வேண்டுமென இருந்தவன் இவளும் வர மறுக்கவும் இப்படி இழுத்து கொண்டு சென்றான். காரில் அமர்ந்து வண்டியை ஸ்டார்ட் செய்ததுவும், ஏன் அது இப்படி பண்றீங்க, இப்படியா இழுத்துட்டு வருவீங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் கூட நிறுத்துறியா, யாராவது பாத்துடுவாங்கன்னு நீ ரொம்ப கவலைப்படுற ஆள் தான் பாரு, எதுக்கடி அங்க அப்படி கத்துறீங்க என அவன் கோபமாக வினவ, ஓ அதுவா, இன்னைக்கு ரேஷ்மிக்கு பர்த்டே, செம்ம ஜாலி, செலிப்ரேஷன் சூப்பரா இருந்தது, ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டோம் என இவள் என்ஜாய் பண்ணதை பற்றி கூறவும் இவனுக்கு இவளை என்னதா பண்றது என்று இருந்தது. இருப்பினும் அதுக்காக அப்படியா, பசங்க எல்லாரும் இருக்காங்கன்னு கொஞ்சமாவது அடக்க ஒடுக்க வேண்டா, அவனுங்க கமெண்ட் பண்ற அளவுக்கா வச்சுக்குவாங்க என அவளுக்கு புரிய வைக்கும் நோக்கில் பேச, திவ்யோ, பசங்க இருந்தா என்ன, சும்மா நாங்க எங்களுக்குள்ள பேசுறது கூட நிறுத்திக்கணுமா, பசங்க கமெண்ட் பண்ணா அவங்கள போய் கேளுங்க, என்ன ஏன் அடக்குறீங்க, சம்பந்தமே இல்லாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுற அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, ஏன் ஃப்ரெண்ட்ஸோட நான் பேசுனதுக்கு திட்டுவீங்களா ஆதி, ஏன் பொண்ணுங்க நாங்களும் தான் பசங்களை கமெண்ட் பண்ணுவோம், ஆனா அது உங்களை நேரடியாவோ மறைமுகமாகவோ பாதிக்குதா, இல்ல பொண்ணுங்க பசங்களை கமெண்ட் பண்றாங்கன்னு நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்களா, இல்ல இல்ல, அப்புறம் ஏன் பொண்ணுங்க கிட்ட மட்டும் அடங்கி போகணும்னு எதிர்பார்க்கறீங்க, நீங்க இப்படி கேப்பீங்கன்னு நினைக்கல ஆதி என மூஞ்சை திருப்பிக் கொள்ளவும் ஆதிக்கு அவளது கேள்வி சரி எனப்படவும் அவள் இறுதியாக கூறிய வரிகள் தன்னை அவள் நம்பியதை, தன்னிடம் அவள் எதிர்பார்ப்பை உணர்ந்தவனுக்கு அவளின் இந்த செய்கை சிரிப்பை வரவழைத்தது. அவன் அழைத்தும் திரும்பாமல் இருந்தவள் அவன் மெதுவாக காரை ஓரம் கட்டி நிறுத்தி அவளின் கையை பிடித்து தன்னை பார்க்குமாறு திருப்பினான். அவளின் விழிகளை நேருக்கு நேர் பார்த்தவன், இங்க பாரு, அவனுங்க கிண்டல் பண்ணதுக்காக மாத்திக்க வேண்டாம், ஆனா ஃபேமிலி, குழந்தைங்க, பெரியவங்கன்னு எல்லாரும் சுத்தி இருப்பாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல, அவங்களே சொல்லுவாங்கல்ல, தப்பா நினைப்பாங்கல்ல, ஏன் இப்படி கத்துறாங்கன்னு, வயசு பொண்ணுங்க இப்படியா இருக்கிறதுன்னு, அதுக்குதான் உன்னை இப்ப நான் குறை சொல்லல, ஆனா உன்னை யாரும் அப்படி குறை சொல்லிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன், என்ன புரிஞ்சுதா என ஆதி கூற, என்றாள். அவளை இன்னும் பார்த்து கொண்டே இருந்தவன் அவள் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு பார்க்கவும், என்னடா என்று காதலோடு வினவினான். கை வலிக்குது என்று திவி கூறியதும் இவனுக்கு தான் கூறியதை இவள் புரிந்து கொண்டாளா இல்லையா என்பதை தாண்டி அவளை பார்த்து சிரிப்புதான் வந்தது. அவனும் கையை விடுவித்தவன் காரை ஸ்டார்ட் செய்தான். அவள் அமைதியாக இருக்க அவளை சகஜமாக்க நினைத்தவன், சரி உன் ஃப்ரெண்டு எங்க வராங்களா என்று அவள் கூறியது பொய்யென்று தெரிந்தும் வினவ, அவளோ ஒரு நொடி விழித்தவள், அது அவங்க ஊருக்கு போயிட்டாங்க என்றவளை நம்பாத பார்வை பார்க்க அவளும், ஆக்சுவலி நாங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணலான்னு தான் நினைச்சோம், அப்புறம் திடீர்னு ஊருக்கு போக வேண்டியதா போச்சுன்னு நேத்து நைட்டு தான் சொன்னாங்க, நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணதுக்கே நினைச்சிட்டு இருந்தேனா, அதான் மறந்துட்டேன், மீட் பண்ணணும்னு அப்போ அப்படி சொன்னேன், அப்புறம் பார்க்கிங் வரும்போது தான் ஊர்ல இல்லைன்னு ஞாபகமே வந்தது, சோ இப்ப நம்ம வீட்டுக்கே போலாம். அவள் சமாளித்த விதத்தை பார்த்தவன், ஓ என்று விட்டு ஏதும் கூறாமலே வண்டியை செலுத்தினான். அவனை பார்த்தவள் ஒருவேளை பொய் சொல்றேன்னு கண்டுபிடிச்சிட்டானோ என தோன்ற, இருக்காது என இவளுக்கே கூறிக்கொண்டாள். இவளை ஓரக்கண்ணால் பார்த்தவன், என்னமா கோர்வையா பொய் சொல்றா, ஃப்ராடு என நினைத்தவன், திவி தூரலோடு காத்து சூப்பரா இருக்குல்ல
உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே எனவும் அவளும் ஏக்கமாக, ஆமா, ஆனா என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? மழையில கொஞ்சம் கூட நனைய விடாம இப்படி கார்ல கடத்திட்டு போறீங்களே என்று அவள் ஜன்னலை வெறித்தாள். திடீரென்று அவள் தான் உளறிவிட்டதை எண்ணி உதட்டை கடித்துக்கொண்டு அவனை பார்க்க, அவனும் இவளை பார்த்து சிரித்துக்கொண்டே, அதுக்குள்ள எவ்ளோ பொய் சொல்லுது இந்த வாயி, அதுக்குதானே நீயே உதட்ட கடிச்சு தண்டனை கொடுக்கறியா? அதுக்கு இந்த தண்டனை மட்டும் போதாது என அவன் கூறியதை கேட்டவள் புரியாமல் விழித்துப் பார்க்க, அவனுக்கு இவள் செய்கை தன்னை அடக்க முடியாமல் என்னவோ போலிருந்தது. காரை நிறுத்திவிட்டு, வீடு வந்துடுச்சு, இறங்கிப்போ என்றதுவும் இறங்கியவள், ஆதி, என்னை இன்னைக்கு மழையில நனைய விடாம பண்ணதுக்கு உங்களையும் சேர்த்து ஒரு நாள் நனைய விடுறேன், இருங்க என்று விட்டு ஓடிவிட்டாள். அவளை பார்த்து சிரித்தவன், வாளு, இதை எப்படிதான் சமாளிக்க போறனோ என நினைத்துக்கொண்டே வீட்டினுள் சென்றான்.